வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ். இந்த டிஷ்க்கு பிரெட் கிரம்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன், நீங்கள் ப்ரெட்டை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிக்கலாம். கரகரன்னு அரைக்கணும். அண்ட் அதே மாதிரி ரஸ்க் யூஸ் பண்ணலாம். ரஸ்கையும் அதே மாதிரி கரகரன்னு மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் ஆக்கிடுங்க. இந்த பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாவு நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாவில் டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் நல்லா உருட்டி எடுங்க. இதை இப்போது எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கணும். அண்ட் இந்த டிஷ்க்கான டேஸ்ட்டே இந்த பிரெட் கிரம்ஸ் தான். ஸோ நல்ல ப்ராப்பரான பிரெட் கிரம்ஸ் கடையில் கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோ ஆனியன் ரிங்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.